ஹாய். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்கரிங் இன்வாய்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெக்கரிங் இன்வாய்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு தடவை நம்ம இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், அது ரிப்பீட்டடாக எவ்ரி மந்த் வந்து அந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபெசிலிட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அப்ளிகபிளான சில இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஜிம், இல்லைனா கேபிள் டிவி கலெக்ஷன்ஸு, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். ஸோ மந்த்லி எங்கெல்லாம் நம்ம பில் பண்ணணுமோ அங்கெல்லாமே வந்து இந்த ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை அதை பில் பண்ணிட்டால் போதும். ஸோ இன்வாய்ஸில் தான் நம்ம அதை என்ட்ரி பண்ணுவோம். இங்கே ஆட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஸோ இந்த கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிப்பீட்டடில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெக்கரிங்னு ஒரு ட்ராப் டவுன் வந்து செலக்ட் ஆகும். இங்கே நம்ம அந்த மாஸ்டர் வந்து செப்பரேட்டாக செட்டிங்ஸில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மந்த்லியா, வீக்லியா, இல்லை இயர்லி ஒன்ஸா, 6 month ஒன்ஸ், நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த மாஸ்டரை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பில் பண்ணணுமோ அந்த பில் பண்ண வேண்டிய ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்ரி மந்த் இல்லைன்னா நம்ம பர்டிகுலர் டியூரேஷன் இங்கே செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த பில்லோட திங்ஸ் வந்து நம்ம மாடியூல் டிசைனில் இங்கே ரிப்பீட்ஸ்னு ஒரு திங்ஸ் பார்க்கலாம். ஸோ எவ்ரி டைம் வந்து ரெக்கரிங் வந்து சப்போஸ் இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம பில் பண்ணியிருக்கோம், இங்கே ரெக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கரிங் கொடுக்கும்போது அது டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பில் பண்ணி நமக்கு அன்பெய்டில் காமிச்சிடும். கஸ்டமரோட லிஸ்ட்டில் இங்கே வந்து இந்த மாதிரி அன்பெய்டு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு காமிச்சிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம திரும்ப திரும்ப பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.